ஐம் ஷூர் நீங்க எல்லாருமே பாசிவ் இன்கம் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க பணக்காரன் ஆகணும்னா அப்ப நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் பணம் சம்பாதிக்கணும், இல்லனா நீங்க லைஃப் டைம்க்கும் காசுக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பீங்க. ஆனா சேட்லி யாருமே இதை சொல்றதுல உண்மையில பாசிவ் இன்கம் எப்படி ஜெனரேட் பண்றதுன்னு. அப்படி நீங்களும் இந்த கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா அப்போ டோன்ட் வரி, நான் இன்னைக்கு 8 இந்த மாதிரி பாசிவ் இன்கம் ஐடியாஸ் பத்தி சொல்ல போறேன். இதை உபயோகிச்சு நீங்களும் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அண்ட் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா, இதுல இந்த மாதிரி சில ஐடியாஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு எந்த விதமான காசு போடணும் அவசியம் இருக்காது. அப்ப வாங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம இன்கம் பத்தி தெரிஞ்சுப்போம். இன்கம் பேசிக்கலி 2 விதமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் இன்கம், ரெண்டாவது பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம் என்னன்னா, இதுல நீங்க எது வரைக்கும் ஆக்டிவா வேலை செய்றீங்களோ அப்ப உங்களுக்கு காசு கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இடத்துல ஜாப் செய்றீங்க, அதுக்கு பதிலா உங்களோட பாஸ் உங்களுக்கு ஒரு சாலரி பே பண்ணுவாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால உங்களால வேலை செய்ய முடியாம போச்சுன்னா அப்ப உங்களுக்கு சாலரியும் கிடைக்காது. அது இன்னொரு பக்கம் பாசிவ் இன்கம் என்னன்னா, இங்க நமக்கு ஆக்டிவா வேலை செய்யணும்னு அவசியம் ஏற்படாது. இங்க நீங்க தூங்கிட்டு இருக்கும் போதும் அப்போ நீங்க காசு சம்பாதிப்பீங்க. பட் ஆனா மக்கள் கிட்ட ஒரு தப்பான கருத்து இருக்கு. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி அவங்க செல்ஃபா எம்ப்ளாய்டா இருந்தா, உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு சின்ன பிசினஸ் இருந்துச்சுன்னா அப்ப அவங்க பாசிவ் இன்கம் சம்பாதிக்கிறதா நினைக்கிறாங்க. பட் ஆனா இது முற்றிலும் தவறு. உதாரணத்துக்கு நினைச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பர்கர் ஷாப் இருக்குன்னு. அப்படி நீங்க அங்க டெய்லி போகலனா அப்ப உங்களோட வேலை நடக்க போகிறது இல்ல. அண்ட் இது எப்போ வரைக்கும் பாசிவ் இன்கமா ஆகாதுன்னா, டில் தென் இந்த முழு பிசினஸையும் மத்த ஆட்கள் வந்து முழுமையா சமாளிக்கிற வரைக்கும். சோ ஐ ஹோப் உங்களுக்கு கிளியரா இருக்கும் உண்மையில பாசிவ் இன்கம்னா என்னன்னு. அப்ப வாங்க பார்க்கலாம் நீங்க எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம்னு. சோ வந்து ஐடியா நம்பர் 1, ரியல் எஸ்டேட். இப்போ ரியல் எஸ்டேட்ல நீங்க பல வழிகள்ல பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். இதுல முதல்ல நினைச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு பிளாட் இருக்குன்னு, இல்ல உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு. இத நீங்க ரெண்டுக்கு கொடுக்கலாம். இதனால உங்களுக்கு மாசம் ஒரு பிக்ஸட் இன்கம் கிடைக்கும். இன்னொரு வழி, உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அண்ட் இது ஒரு நல்ல லொகாலிட்டில இருக்கு. அப்ப நீங்க இத ஏர்பிஎன்பில லிஸ்ட் பண்ணலாம். இங்க இருந்து மக்கள் வந்து உங்களோட வீட்ல 3-4 நாட்களுக்கு தங்குவாங்க. உங்கள சில பேர் ஏர்பிஎன்பி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போதைக்கு இந்தியால மக்கள் இத ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்றாங்க. பட் அதுவே வெளிய இருக்கிற நாடுகள்ல நீங்க டிராவல் பண்ண போனீங்கன்னா அண்ட் உங்களுக்கு அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்ல தங்க வேணாம்னு தோணுச்சுன்னா அப்ப நீங்க ஏர்பிஎன்பில லிஸ்டட் மத்தவங்களுடைய வீட்ல சில நாட்களுக்கு தங்கலாம். அண்ட் ஒவ்வொரு நாட்களுக்கு பிரகாரம் நீங்க ரெண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த கான்செப்ட் ரொம்ப சரிதான். இன்னொரு வழி, அப்படி உங்ககிட்ட ஒரு பெரிய ரொம்ப நல்ல இடம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இத ஒரு வேர்ஹவுஸ்க்கு வாடகைக்கு கொடுக்கலாம். இன்னைக்கு டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் இவங்க உங்களோட வீட்டுக்கு டெலிவரி பண்றாங்க. இவங்களுக்கு அவங்களோட பொருட்களை வைக்க ஒரு வேர்ஹவுஸ்க்கான அவசியம் ஏற்படுது. அப்படி உங்ககிட்ட ஒரு பெரிய இடம் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க இந்த இடத்தை அந்த ஆட்களுக்கு ரெண்டுக்கு தரலாம். எப்ப வருது ஐடியா நம்பர் 2, ஸ்கில்ஸ். பொதுவா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஜாப் ரொம்பவே கம்மியா இருக்குன்னு. நாங்க டிகிரியோ வாங்கிட்டோம், ஆனா எங்களுக்கு எந்த ஜாபும் கிடைக்க மாட்டேங்குது. வெல், உண்மையா சொல்லணும்னா இங்க ஸ்கில்ஃபுல்லான ஆட்களுக்கு ரொம்பவே குறைவு இருக்கு. லைக் என்ன பாத்தீங்கன்னா, நான் இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு டீமை உருவாக்கணும்னு நினைச்சேன். அதுல எனக்கு எந்த மாதிரி நாட்கள் தேவைப்பட்டதுன்னா, இந்த மாதிரியான அனிமேஷன் வீடியோஸ் உருவாக்கணும் அண்ட் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதணும். பட் பிராங்க்லி இந்த மாதிரியான ஸ்கில்ஃபுல் ஆட்களுக்கு ரொம்ப பெரிய ஷார்டேஜ் இருக்கு. சோ இது உங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை வந்து கத்துக்கிட்டு நீங்க மத்தவங்களுக்கு வேலை செய்யலாம். வெல், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க. இவங்களுக்கு டைம் டு டைம் கண்டென்ட் ரைட்டிங், இல்ல வீடியோ எடிட்டிங், இல்ல யூடியூப்காக தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும்ன்ற அவசியம் ஏற்படுது. சோ நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு இந்த ஆட்களை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கான ஒரு அர்னிங் சோர்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். இப்போ நீங்க இந்த மாதிரியான ஸ்கில்ஸை கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஆட்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? வெல், இதுக்கான பெஸ்ட் வழி என்னன்னா, நீங்க எந்த ஒரு யூடியூபரோட சேனல்லயும் அபவுட் செக்ஷன்ல போயிட்டு அங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்களுக்கு இமெயில் பண்ணி உங்களோட வர்க்க காமிக்கலாம் அண்ட் அவங்க கூட வேலை செய்யலாம். அப்படி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதிகமான ஆட்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்ப நீங்க உங்களுக்கான ஒரு டீமை பில்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் கிரியேட் பண்ணலாம் அண்ட் நிறைய பேரை வேலை செய்ய வைக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்படி உங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அப்ப மக்கள் உங்களுக்கு அதிகமா பே பண்ண தயாராயிடுவாங்க. இதுவும் ஒரு நல்ல வழி உங்களுக்காக காசு சம்பாதிக்க. பட் அதுவே இது கூட நீங்க ஏஐயோ சேர்த்துட்டீங்கன்னா உங்களுடைய இன்கம் வந்து வேற லெவல் போயிடும். நினைச்சு பாருங்க, கோடிங் எதுவும் பண்ணாம இன்ஜினியரிங் டிகிரியே இல்லாம வருஷ கணக்கா படிக்காமலே 6 ஃபிகர்ல சாலரி கிடைச்சா எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இது நடக்குது. இவங்க தான் ஆலிசன் ஹார்பின். 38 வயசு உங்களுக்கு. இவங்க ஏஐ யூஸ் பண்ணி அவங்களோட கரியரே மாத்திட்டாங்க. இப்போ உங்க சம்பளம் வருஷத்துக்கு $100,000. அதுவும் ஜஸ்ட் ஏஐ கிட்ட எப்படி பேசணும்ன்றத மட்டும் கத்துக்கிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலா 2025ல வர்க்கோட ரியாலிட்டியே இதுதான். ஆனா இங்க நிறைய பேர் அவுட்டேட்டட் ஜாப்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் லட்சக்கணக்கா பணம் கட்டி கோர்ஸ் படிக்கிறாங்க, ஆனா ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இல்ல. இப்போதைக்கு வர்க் கல்ச்சர் வேகமா ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதிக சம்பளம் வாங்குற எல்லாருமே ஏஐ இருக்கிற மாதிரியான ரோல்ஸ்ல தான் இருக்காங்க. சோ அதுக்கான நாலேஜ்
நாலேஜ் இருந்தா யாருனால இதுல என்டர் ஆகலாம். ஏன் நீங்களுமே இந்த ஹை இன்கம் ஏஐ ஸ்கில்ஸ் வெறும் 150 நிமிஷத்திலே கத்துக்கலாம், அதுவும் ஃப்ரீயாக. இந்த 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஏஐ கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயா தராங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான், அதுவும் முதல் 1000 பேருக்கு மட்டும்தான். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. இதுல டேட்டா அனலைசிஸ், பர்சனல் பிராண்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஈவன் ரெஸ்யூம் பில்டிங், ஜாப் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், salary hike strategies, இது எல்லாமே ஏஐயோட ஹெல்ப்புடன் கத்துக்க முடியும். அப்படியே நீங்க வர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தீங்கன்னா டெக், நான் டெக், ஆண்டர்பிரினர், ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே கத்துக்கலாம். இது எல்லாமே ஏஐ எக்ஸ்பர்ட்டால தான் உங்களுக்கு டீச் பண்ணப்படும். யாரெல்லாம் ஏஐ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே டாப் 5%ல இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பின்னாடி இருக்காங்க. நான் இந்த ஸ்கிரீன்ல காமிக்கிற இந்த ஆர்டிகிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏஐ ஸ்கில்ஸ் கத்துக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. இப்போ ஒண்ணும் கெட்டு போகல, இந்த 180 மினிட்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி 20 லட்சம் பேர் இதை அட்டெண்ட் பண்ணி இப்போ உங்க கரியர்ல டாப்ல இருக்காங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வருது ஐடியா நம்பர் 3, கிரியேட் யுவர் ஓன் ஒர்க். அப்படி நீங்க எதனா ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க அதை விக்கலாம், இல்ல வேற யாருக்குனா வேலை செய்யலாம், ஃப்ரீலான்சிங் செய்யலாம், இல்ல நீங்க உங்களுக்கான ஒரு ஓன் கோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். லைக் எந்த ஒரு ஃபீல்ட்ல நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ அது வீடியோ எடிட்டிங்காவும் இருக்கலாம், இல்ல எதனா ஒரு பர்టిక్యులர் சாஃப்ட்வேரோட நாலேஜாவும் இருக்கலாம், இல்ல நீங்க எதனா ஒரு சப்ஜெக்ட்ல எக்ஸ்பர்ட்டாவும் இருக்கலாம். சோ அப்ப நீங்க அதுக்கான ஒரு கோர்ஸை உருவாக்கி Udemy, Skillshare மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ண முடியும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாட்டி கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் கோர்ஸை ஷூட் பண்ணி எடிட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நீங்க லைஃப் டைம் இதுல இருந்து காசு சம்பாதிச்சிட்டே இருப்பீங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லனா கூட அவங்களோட கோர்ஸஸை செல் பண்ணி லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாங்க. அப்ப நீங்களும் இந்த விஷயத்தை செய்யலாம். அண்ட் அதன் கூடவே உங்ககிட்ட ஒரு நல்ல கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அது யூடியூப்ல இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருக்கலாம், அவங்களுக்கு நீங்க இ புக் எழுதி கூட செல் பண்ணலாம். புக்னு வந்துச்சுன்னா நீங்க 200-300 பேஜ் புக் எழுதணும்னு அவசியம் இல்ல. நீங்க 60-70 பேஜுக்கான புக் கூட எழுதலாம், அதை செல் பண்ணலாம். அண்ட் நீங்க விரும்பினா அமேசான் கிண்டல்ல உங்களோட புக்கை ஃப்ரீயா கூட லிஸ்ட் பண்ண முடியும். இங்கிருந்து முழு உலகத்துல யாரால அந்த புக்கை வாங்க முடியும். அண்ட் லைஃப் டைம் உங்களுக்கு இதுக்கான ராயல்டி கிடைச்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களோ அப்ப நீங்க உங்களுக்கான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களோட ஸ்கில்ல இன்னும் நல்லா மானிட்டைஸ் பண்ணி இத நீங்க ஒரு வாட்டி உருவாக்கின பிறகு வேற எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஜெனரேட் ஆயிடும். இப்போ வருது ஐடியா நம்பர் 4, ரெண்டிங். ரெண்டிங் ஒரு ரொம்ப நல்ல சோர்ஸா இருக்கலாம் உங்களுடைய பாசிவ் இன்கம்க்கு. நீங்க விரும்பினா எதனா ஒரு விஷயத்தை ரெண்டுக்கு கொடுத்து அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, நீங்க ஒரு காரை லோன்ல வாங்கியிருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு லைபிலிட்டியா ஆயிடுச்சு. ஏன்னா நீங்க அதுக்கான இஎம்ஐ பே பண்ண வேண்டியது இருக்கும். பட் அதுவே நீங்க இந்த காரை எதனா ஒரு டாக்ஸி கம்பெனிக்கு ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலா அந்த டாக்ஸி கம்பெனி உங்களுக்கு ஒரு பிக்ஸ்ட் அமௌண்ட் பே பண்ணும். அண்ட் அதை வச்சு நீங்க உங்களுடைய இஎம்ஐ கட்டலாம். அண்ட் சில வருஷத்துக்கு அப்புறம் உங்க காரோட முழு இஎம்ஐ கம்ப்ளீட் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் உங்களோட கார்ல இருந்து என்ன ஒரு இன்கம் வருதோ அது உங்களுடைய பாசிவ் இன்கமா இருக்கும். அண்ட் இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை செய்யணும்னு அவசியம் இருக்காது. அதே மாதிரியே நீங்க உங்க வீட்டையும் ரெண்டுக்கு கொடுக்கலாம், இல்ல எதனா ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி அதையும் நீங்க ரெண்டுக்கு கொடுக்கலாம். அண்ட் இதனால உங்களுக்கு ஒவ்வொரு மாசம் ரெண்டோ கிடைக்கும். அண்ட் அதுல இருந்து நீங்க பணமா சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க. இப்போ வருது ஐடியா நம்பர் 5, ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸை பத்தி பேசினாலே இது காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. ஸ்டாக்ஸ்ல காசு போடுறதுக்கு அர்த்தம் நீங்க எதனா ஒரு பிசினஸ் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எதை பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கோ நீங்க அதுல காசு போடுறீங்க. அண்ட் நீங்க அந்த கம்பெனியோட ஒரு சின்ன பங்கோட ஓனர் ஆயிடுறீங்க. அண்ட் நீங்க இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அப்ப நீங்க காசுக்காக இல்ல, காசு உங்களுக்காக வேலை செய்யும். ஐடியா நம்பர் 6, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்க நிறைய யூடியூபர்ஸோட வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க. லைக் டெக் யூடியூபர்ஸா இருக்காங்கல்ல, அவங்க எதனா ஒரு ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணாங்கன்னா அதோட லிங்க் அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அது ஒரு ஸ்மார்ட் போன் தாவும் இருக்கலாம், இல்ல லேப்டாப் தாவும் இருக்கலாம். அப்படியே நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் அதே பிரைஸ், அதோட மதிப்பு என்னவோ அதிலே தான் கிடைக்கும். பட் அந்த கிரியேட்டருக்கு இதுல 3 ல இருந்து 8% கமிஷன் கிடைக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே லாபம். அப்படி உங்ககிட்டயும் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அது ஒரு யூடியூப் சேனலாவும் இருக்கலாம், இல்ல வெப்சைட்டாவும் இருக்கலாம். அப்ப நீங்க இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு நல்ல காசு சம்பாதிக்கலாம். அடுத்தது வருது ஐடியா நம்பர் 7, செல் ஸ்டாக் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அப்படி நீங்க போட்டோகிராஃபில கை தேர்ந்தவரா இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இதுல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு. இவங்களுக்கு ஸ்டாக் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கான அவசியம் இருக்கு. அப்படி நீங்க போட்டோகிராஃபி பண்ண முடியும்னா, இல்ல வீடியோ கிரியேட் பண்ண முடியும்னா அப்ப நீங்க இந்த வெப்சைட்ல உங்களோட வேலைகளை லிஸ்ட் பண்ணலாம். யாரா இந்த போட்டோஸ் இல்ல வீடியோஸை டவுன்லோட் பண்ணாங்கன்னா பதிலா உங்களுக்கு சில கமிஷன்ஸ் கிடைக்கும். இது வெறும் ஒரு வாட்டி இல்ல, எத்தனை வாட்டி அவங்க உங்களோட வர்க்கை டவுன்லோட் பண்றாங்களோ உங்களுக்கு எப்பவுமே அதுக்கான கமிஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க இந்த போட்டோவை ஒரு வாட்டி தான் எடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு காசு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். இதுவும் ஒரு நல்ல வழி பாசிவ் இன்கம் உருவாக்க. ஐடியா நம்பர் 8, பிகம் a business partner. வாய்ப்பிற்கு நீங்க ஒரு ஜாப் செஞ்சிட்டு இருக்கலாம், இல்ல படிச்சிட்டு இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஒரு பிசினஸ் ஓபன் பண்ணணும்ன்ற கனவு இருக்கலாம். பட் ஆனா உங்களுக்கு அதுக்கான டைமும் இல்ல, அந்த அளவுக்கான காசும் இல்ல ஒரு பெரிய பிசினஸ் ஓபன் பண்றதுக்கு. சோ அதுக்கு நீங்க யாருக்குன்னா பார்ட்னர் சேர்ந்து ஒரு சின்ன பிசினஸ் உருவாக்கலாம். இதுல உங்களோடதும் உங்களோட பார்ட்னரோடதும் 50-50% இருக்கும். அண்ட் இதுக்காக நீங்க அதிகமான டைம் கொடுக்கணும்
கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு நினைச்சுக்கோங்க, உங்களோட ஏரியால ரொம்ப அதிகமான ஆபீசஸ் இருக்குன்னு. அங்க நீங்க ஒரு காஃபி ஷாப் வந்து ஓபன் பண்ணணும்னு விரும்புறீங்க. இங்க பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல காஃபி கிடைக்கிறது இல்ல. அப்ப நீங்க விரும்பினா ஒரு சின்ன காஃபி ஷாப்பை ஓபன் பண்ணலாம். இதுக்கு வேணும்னா நீங்க யார் கூட பார்ட்னர்ஷிப்பும் பண்ணலாம். அண்ட் இதுல உங்களுடைய பார்ட்னர் அந்த ஷாப்பை வந்து நடத்துவாரு. அண்ட் நீங்க வெறும் காசை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இல்ல நீங்க மக்களை ஹையர் பண்ணலாம். இதனால நீங்க உங்க முழு டைமோ இதுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இருக்காது. அண்ட் ஒரு நல்ல பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் உங்களுக்காக தயாராயிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த 8 பாசிவ் இன்கம் ஐடியாஸ். இதை வச்சு நீங்க உங்களுக்கான ஒரு சைடு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். சோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் AI ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கான ஃப்ரீ கிராஷ் கோர்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.